ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிதா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு சத்துக்கள் நிறைந்த அரைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொரியல் ரெசிபி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு நிறையவே சத்துக்கள் கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் குழந்தைகளுக்கு இந்த பொரியல் கீரை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த பொரியல் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகாய், இது கூட 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். கீரைக்கு நம்ம வெங்காயம் சேர்க்கும்போது கீரை ரொம்ப நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரைக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். அரைக்கீரையை கட் பண்ணிவிட்டு 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துருங்க. அதில் தூசி மண் எல்லாமே இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை இது கூட வச்சு சேர்த்துக்கலாம். கீரையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெறும் கீரையை மட்டும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. உப்பு எல்லா பக்கமும் சேர்கிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு கிண்டி விடணும். இந்த கீரையை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம அலசி வச்சுருந்த தண்ணியிலேயே ஏற்கனவே தண்ணி இருக்கும் கீரையில். அது போக நம்ம இப்போ மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ அதுவாகவே கீரையில் தண்ணி விட்டுருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி கீரையில் இருக்குது அப்படின்னு. இப்போ ஓரளவுக்கு தான் வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே நம்ம கீரையில் நம்ம சேர்க்கக்கூடாது. நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. தண்ணி எந்த அளவுக்கு வற்றியிருக்கு பாருங்கள். இப்போ கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, அடியில் பிடிக்காமல். அவ்வளோதான், கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தீயை மிதமான சூட்டில் வச்சு ஒரு தடவை நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதான். இப்போ தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான அரைக்கீரை பொரியல் ரெடி. அவ்வளோதாங்க, சத்துக்கள் நிறைந்த அரைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரையை நீங்கள் அடிக்கடி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய சத்துக்கள் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.